சற்றுமுன் வெளியான தகவல். தமிழ்நாடு பப்ளிக் எக்ஸாம் ஹால் டிக்கெட் 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஹால் டிக்கெட் வெளியீடு தேதி அறிவித்துள்ளது. தனித் தேர்வர்களுக்கான எப்போது அரசுலாம் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. 2024 முதல் 2025 கல்வி ஆண்டிற்கான 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விரைவில் தொடங்க உள்ளது. இந்நிலையில் பொதுத் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியாகும் தேதியை தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. அதன்படி முதலில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஹால் டிக்கெட் முதலில் வெளியாகியுள்ளது. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஹால் டிக்கெட் வரும் பிப்ரவரி 17ஆம் தேதி வெளியாகிறது. 2024 முதல் 2025 கல்வியாண்டு பள்ளி மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு விரைவில் நடைபெற உள்ளது. 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மார்ச் 5ஆம் தேதி முதலும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மார்ச் 3ஆம் தேதி முதலும் பொதுத் தேர்வு தொடங்குகிறது. இந்நிலையில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொது தேர்விற்கான ஹால் டிக்கெட்டை பிப்ரவரி 17ஆம் தேதி தேர்வுத்துறை வெளியிடுகிறது. தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு மார்ச் 3ஆம் தேதி முதல் தொடங்கி மார்ச் 25ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இவர்களுக்கான ஹால் டிக்கெட் 17ஆம் தேதி வெளியாகிறது. 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு மார்ச் 5ஆம் தேதி முதல் தொடங்கி மார்ச் 27ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இவர்களுக்கான ஹால் டிக்கெட் பிப்ரவரி 19ஆம் தேதி வெளியிடப்படுகிறது. தமிழகத்தில் பொதுத் தேர்வை தனி தேர்வர்களுக்கான எழுத்தும் மாணவர்களுக்கு ஹால் டிக்கெட் வெளியீடு தேதியும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 10ஆம் வகுப்பு +1 +2 பொதுத் தேர்வு எழுதும் தேர்வர்களுக்கு ஹால் டிக்கெட் வரும் பிப்ரவரி 14ஆம் தேதி மதியம் வெளியிடப்படுகிறது. +1 அரியர் மற்றும் +2 பொதுத் தேர்வு எழுதியுள்ள தனித் தேர்வர்களுக்கு 2 தேர்வுகளுக்கும் சேர்ந்து ஒரே ஹால் டிக்கெட்டாக மட்டும் வெளியிடப்படும். ஹால் டிக்கெட்டை பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் www.dge.tn.government.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இது தொடர்பாக அனைத்து பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கும் அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள் அறிவுறுத்தல்களை வழங்குவார்கள். ஹால் டிக்கெட் வெளியீடு தொடர்பான தேர்வுத்துறையின் சுற்றறிக்கை அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. பொதுத் தேர்வு தொடங்குவதற்கு முன்பு அனைத்து மாவட்டங்களுக்கும் ஹால் டிக்கெட் பள்ளிகளின் மூலம் விநியோகம் செய்யப்படும். பொதுத் தேர்வை எழுதும் மாணவர்கள் தவறாமல் ஹால் டிக்கெட்டை தேர்வு அறைக்கு எடுத்து செல்ல வேண்டும். மேலும் ஹால் டிக்கெட்டில் இடம்பெற்றுள்ள தவறுகள் சரியானவையா தெளிவுபடுத்திக் கொள்ளவும். ஏதேனும் தவறு இருப்பின் பள்ளி நிர்வாகத்திடம் உடனே தெரிவிக்க வேண்டும். 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை தனித் தேர்வர்களுக்காக எழுதும் மாணவர்கள் ஹால் டிக்கெட்டை www.dge.tn.government.in என்ற இணையதளத்தில் நேரடியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஹால் டிக்கெட்டில் பதிவு எண், தேர்வு மையம், தேர்வு நாள் ஆகிய விவரங்கள் இடம்பெற்று இருக்கும். அது மட்டுமில்லாமல் புதிய உச்சத்தில் தங்கம் விலை 1 சவரன் விலை ரூபாய் 64,000 நெருங்குகிறது. அதாவது வாரத்தின் முதல் நாளான இன்றைய தினம் ஆபரண தங்கத்தின் மீண்டும் ஏற்றம் கண்டு புதிய உச்சத்தில் விற்பனையாகியுள்ளது. சர்வதேச சந்தை வர்த்தகத்தின் அடிப்படையில் தங்கம் விலை நாள்தோறும் நிர்ணயம் செய்யப்படுகிறது. அந்த வகையில் இந்த வாரம் முழுவதுமே தங்கம் விலை ராக்கெட் வேகத்தில் உயர்வு கண்டு சவரன் 64,000 நோக்கி விற்பனையாகி வருகிறது. இந்தியாவில் வாரத்தின் முதல் நாளான இன்றைய தினம் ஆபரண தங்கத்தின் மீண்டும் ஏற்றம் கண்டு புதிய உச்சத்தில் விற்பனை செய்யப்படுகிறது. அதன்படி
சென்னையில் 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை மீண்டும் கிராமுக்கு ரூ. 35யும் சவரனுக்கு ரூ. 280 உயர்ந்துள்ளது. இதன் அடிப்படையில் தற்போது 1 கிராம் தங்கத்தின் விலை ரூபாய் 7090 எனவும் 1 சவரன் தங்கத்தின் விலை ரூபாய் 63,840 விற்பனையாகி வருகிறது. 24 கேரட் தங்கம் விலை 1 கிராம் ரூபாய் 8706 எனவும் 1 சவரன் ரூபாய் 69,648 எனவும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை இல்லாமல் மறைமுகமாக இருப்பது சாமானிய மக்கள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதேவேளை வெள்ளியின் விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி விற்பனையாகிறது. படி இன்று 1 கிராம் வெள்ளி விலை ரூபாய் 107க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை ரூபாய் 1,07,000 விற்பனை செய்யப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் கடந்த வாரத்தின் துவக்கத்தில் பெட்ரோல் விலையை விட லிட்டருக்கு 10 காசுகள் அதிகரித்து ரூபாய் 100.90 என்ற விலையில் விற்பனையாக ஆரம்பித்தது. இதையடுத்து தொடர்ந்து விலையில் மாற்றம் எதுவும் இல்லாமல் இதே மாதிரியாகவே விற்பனையாகி வந்தது. இடையில் லிட்டருக்கு 10 காசுகள் குறைந்தது. இந்நிலையில் இன்றைய பெட்ரோல் டீசல் விலை நிலவரம் குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம். கடந்த வாரத்தின் துவக்கத்தில் பெட்ரோல் லிட்டருக்கு ரூபாய் 100.90 என்ற அளவில் விற்பனையானது. தொடர்ந்து இதே விலையில் விற்பனையாகி வந்த நிலையில் எப்போதும் போல் வழக்கமான விலையாக ரூபாய் 100.80 என்ற அளவில் விற்பனையாக ஆரம்பித்தது. இனி இன்றைய நாளன்று பெட்ரோல் டீசல் விலை நிலவரம் குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம். சென்னையில் இன்று பெட்ரோல் லிட்டருக்கு ரூபாய் 100.80 என்ற அளவில் விற்பனையாக துவங்கியுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.